வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, எல்லாமே பெரிய பெரிய அப்டேட்லாம் நெறையவே இருக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்டின்னா, நம்மளுடைய அமெரிக்கன் நட்மன் கோடிய பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கிளாஷ் ஆஃப் த கேசில்ல கோடி ரோட்ஸ் விசஸ் ஏஜே ஸ்டைலுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. இது ஒரு ஐ குவிட் மேட்ச் நடக்க போகுது. அதாவது இந்த ஐ குவிட் மேட்ச் நடக்க போறது அப்படிங்கிறதுனால தான் இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ்ங்கிறது கொஞ்சம் இருக்குது. அப்படி இந்த ஐ குவிட் மேட்ச் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய WWE இந்த மேட்ச்ல ஸ்டிபுலேஷன ஆட் பண்ணல அப்டின்னா, இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ்ங்கிறது சுத்தமா இருந்திருக்காது. என்னதான் இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து யார்ரா வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு 100% வின் பண்ண போறது யாருன்னு கேட்டா, நம்மளுடைய கோடி தான். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேட்சோட பிரெடிக்ஷன் யாருக்கு அப்படின்னு கேட்டா, 100% சொல்றது யாருன்னா நம்மளுடைய கோடிய தான் சொல்லுவாங்க. அப்ப ஏஜே ஸ்டைல் கண்டிப்பா தோத்து தான் போவாரு. இந்த மேட்ச எதுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறதே சத்தியமா தெரியல. சும்மா வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. இன்னமும் நம்மளுடைய கோடிக்கு நம்மளுடைய WWE வந்து கரெக்ட்டான ஒரு ஸ்டோரி லைன பேஸ் பண்ணி கொண்டுட்டு போகல. என்னதான் போனாலும், சரி போனா போகட்டும் அப்படிங்கிற மாரி தான் நம்மளுடைய கோடிய வச்சு நம்மளுடைய WWE ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இன்னமும் நம்மளுடைய கோடிக்காக சொந்தமா ஒரு ஸ்டோரி லைன கிரியேட் பண்ணி, அவருக்கான ஒரு தகுதியான ஒரு ஃபியூட இன்னமும் நம்மளுடைய WWE கிரியேட் பண்ணவே இல்ல. இது இல்லாம நம்மளுடைய கோடி வந்து அவரோட சாம்பியன வின் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு தகுதியான ஒரு மேட்ச்ங்கிறது, தகுதியான ஒரு ஆப்போனன்ட் கூட இன்னமும் ஒரு ஸ்டோரி லைன்ங்கிறது கண்டிப்பா போகாம தான் இது இல்லாம கோடி வந்து அவரோட சாம்பியன வின் பண்ணி இன்னையோட 60 நாள் ஆயிருச்சு. அதாவது கோடி ரோட்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ பீட் பண்ணி அந்த சாம்பியன் ஆனார்ல, அதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி வந்து 2 மாசம் ஆயிருச்சு அப்படிங்கிறத யாராலயும் நம்பவே முடியல. என்னடா ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை தோத்துட்டு போய் 2 மாசம் ஆச்சாடா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா 2 மாசம் ஆச்சா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. இதுல வந்து நம்மளுடைய கோடியெல்லாம் நினைச்சு பார்ப்போமா அப்படின்னு கேட்டா சத்தியமா நினைச்சு பார்க்க மாட்டோம். ஆனாலும் நம்மளுடைய கோடி வந்து அவரோட சாம்பியனை வின் பண்ணி இதோட 2 மாசம் ஆச்சு. கிளாஷ் ஆஃப் த கேசில்ல நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ஏஜே ஸ்டைலுக்கு மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை எத்தனை பேர் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க நண்பா. WWE ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லரா நம்மளுடைய WWE இழக்க போறாங்க. அது யாருன்னு கேட்டா நம்மளுடைய ரிக்கி தான். அதாவது ரெக்கை இல்ல ரிக்கி தான். நம்மளுடைய ரிக்கி நம்மளுடைய WWE என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அதாவது என்ன WWEல விட்டு ரிலீஸ் பண்ணிருங்கடா. தயவுசெய்து வேற ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு என்னோட பொழப்ப நான் நடத்திக்கிறேன். தயவுசெய்து என்ன WWEலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரிக்கி நம்மளுடைய WWE அவரோட கோரிக்கைய வச்சிருக்காரு. அதனால நம்மளுடைய ரிக்கி வந்து அதாவது TNAக்கு போவாராம். இல்லாட்டியும் இம்பாக்ட் ரெஸ்லிங் அதாவது AEW அப்படிங்கிற மாரி வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு எதுக்குடா போவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் வந்து இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி ஃபேன்ஸும் இப்போ கிளப்பி விட்டாங்க. அதாவது ரிக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களாக்க WWE. இனிமே WWE நம்முடைய ரிக்கி இருக்க மாட்டாரு. இதுமாரி வெளிய அதாவது AEWல தான் போவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்த நம்மளுடைய ஃபேன்ஸ கிளப்பி விட்டாங்க. ஆனா, இன்னமும் நம்மளுடைய WWE தரப்புல இருந்து வேற எந்த ஒரு கருத்தை இன்னமும் சொல்லவே இல்ல. அதாவது நம்மளுடைய ரெக்கி வந்து அதாவது என்ன ரிலீஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காரே தவிர, அதுக்கான எந்த ஒரு பதிலையும் நம்மளுடைய WWE இன்ன வரைக்கும் தெரிவிக்கல. ஆனா, ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய ரிக்கி WWE விட்டு போயிட்டாரு அப்படின்னா, அதாவது வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போவாரு. மெயினா அதாவது AEWக்கு தான் போவாரு அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ரிக்கி வந்து நம்மளுடைய WWE விட்டு குடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய ஏஜே நம்மளுடைய ரிக்கி கண்டிப்பா சொல்லலாம். அவர்லாம் நம்மளுடைய WWE மிஸ் பண்ணிற மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நண்பா. ரிக்கி WWE விட்டு போறாரு அப்புட்ன்னா, ஒட்டுமொத்தமா போயிற மாட்டாரு. அதாவது நம்மளுடைய WWE முடிவெடுத்து சரி ரிக்கி ரிலீஸ் பண்ணிறலாம் அப்படின்னு சொல்ட்டா, ஃபர்ஸ்ட்டு நான் அதாவது அவருக்கு போயிட்டு இருக்க ஒரு ஸ்டோரி லைன ஃபர்ஸ்ட்டு குறைச்சிருவாங்க. அதாவது அவர் ஸ்டோரி லைன் வந்துட்டு இப்போ நம்மளுடைய இயா டிராகன் கூடயும் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூடயும் தான் போயிட்டுருக்காரு. அவங்கக்குள்ள நடக்கிற அந்த ஒரு கான்ட்ரோவர்ஸியல அப்படியே கம்மி பண்ணி, அவருக்கு இன்ஜூரி ஆகி அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாரி, அப்படி தான் WWE காட்டுவாங்க. அப்படி காட்டி, அதாவது ரிக்கி அந்த கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மறக்கடிச்சு, அதாவது ரிக்கி வந்து WWEல இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்ட நமக்கு கண்டிப்பா WWE குடுத்துருவாங்க. இதனால தான் அதாவது இப்ப நம்முடைய எக்ஸ்ல மட்டும் நடக்கிற அந்த மேட்சான அந்த ஸ்பீடு அப்படிங்கிற சாம்பியன நம்மளுடைய ரிக்கி தான் வச்சிருந்தாரு. இப்ப தான் அவரு சொல்ட்டார்ல, அதாவது நான் WWE விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதால, நம்மளோட WWE வந்து அந்த ஸ்பீடு சாம்பியன் அப்படிங்கிறத நம்மளோட ஆண்ட்ராய்ட்ட தூக்கி குடுத்துட்டாரு. இப்ப வந்து கரண்ட்லி அந்த ஸ்பீடு சாம்பியனா யார் இருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்டா தான் இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ரிக்கி வந்து மிஸ் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு ரெஸ்லரா நம்மளோட WWE மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திரும்பி தேடுறதுங்கிறது ரொம்பவும் ரேர் தான். ஏன்னா, அந்த ரிக்கி வந்து நம்மளுடைய AEW கைப்பற்ற போறாங்கன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் சுத்தமா சோல்ட் அவுட் ஆயிருச்சாம்.
இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸா நம்மளுடைய WWE இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது நாளைக்கு நடக்க போற மண்டே நைட்ரா அது ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட நம்மளுடைய WWE இந்த செய்திய சொல்லியிருக்காங்க. என்னாத்துக்கு ஒரு மண்டே நைட் ரா மட்டும் சோல்ட் அவுட் ஆனா பத்தாதுல்ல. ஏன்னா எல்லா மண்டே நைட் ராவும் சோல்ட் அவுட் ஆகும்னா சரின்னு சொல்லலாம். ஆனா எப்பயாச்சும் அதாவது வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் அந்த மண்டே நைட் ராங்கிறது சோல்ட் அவுட் ஆகுமாக்கு. எப்படியும் என்னதான் ஆனாலும் நம்முடைய மண்டே நைட் ரா அப்படிங்கிறது அந்த ஒரு 2,000,000 அப்படிங்கிறதுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. அதாவது இப்ப நடக்க போற மண்டே நைட் ராவாவது ஒரு 2,000,000க்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது மண்டே நைட் ராவ எத்தன பேரு பார்க்கறக்கு ஆவலா இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்த சொல்லுங்க. நம்மளோட வாய்ஸ் மேனான நம்மளுடைய பால் ஹேமன் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு நான் ஓய்வு பெற போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திய நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது நான் WWE நான் எவ்வளோ பேத்துக்கு நான் மேனேஜர் ரோல் கண்டிப்பா பண்ணியிருக்கேன். அதாவது பிக் ஷோவா இருக்கட்டும், ரைபேக்கா இருக்கட்டும், சிஎம் பங்கா இருக்கட்டும், பிராக் லெஸ்னரா இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸா இருக்கட்டும், அப்படிங்கிற மாரி நான் பல பேத்துக்கு நான் மேனேஜர் ரோல் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்முடைய பால் ஹேமன் இல்ல அப்படின்னா WWE பாதி பேர் இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சு எப்படி சொல்றேன், ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் எவ்வளோ பேத்த டாப்பா கொண்டுட்டு போனாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கு ஒருத்தர் கூட மேனேஜர் ரோல் பண்றாரு அப்படின்னா, அவரோட மோதுற அதாவது அவரோட ஆப்போனன்ட் மோதுறவரையும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா காட்ட சொல்லுவாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்ப நம்மளுடைய பிராக் லெஸ்னர் வந்து நம்முடைய மேனேஜர் ரோல் வந்து நம்முடைய பால் ஹெமன் பண்ணாரு அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் தான். பால் ஹெமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நான் பிராக் லெஸ்னர் கூட மேனேஜர் ரோல் பண்றப்ப, பிராக் லெஸ்னர் வந்து ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா தான் இருந்தாரு. அதாவது அவரு எப்பயாச்சும் தான் வருவாரு. அதாவது மாசத்துக்கு 1 டைம் இல்ல 2 டைம் தான் வருவாரு. அப்பதான் நானும் வருவேன். ஏன்னா, எனக்கான ரெஸ்ட்டுங்கிறது எனக்கு அதிகமா கிடைச்சுச்சு அப்ப. ஏன்னா, எனக்கும் ரொம்ப வயசாயிருச்சு. ஏன்னா பிராக் லெஸ்னர் அ ஒரு மாசத்திலேயே 2 நாள் தான் வருவாரு. அதேமாரி நானும் அப்பதான் வருவேன் பிராக் லெஸ்னர் கூட. அதனால என்னோட ஹெல்த் கண்டிஷன நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். அதேமாரி பிராக் லெஸ்னர விட்டு நான் ரோமன் ரெயின்ஸ்க்கு நான் மேனேஜர் ரோல் பண்ணப்ப, ரோமன் ரெயின்ஸ் எப்படி வருவாரோ, அதே மாரி தான் நானும் வருவேன். அதாவது பிராக் லெஸ்னர் எப்படி 1 மந்த்ல 2 டைம் தான் வருவாரோ, அதே மாரி தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு. அதே மாரி தான் நானும் வருவேன். ஆனா இப்ப வந்து நான் வந்து இப்ப சோலோ சிக்கா கூட இருக்கிறேன். ஆனா சோலோ சிக்கா வந்து எல்லா வார ஸ்மாக் டவுனுக்கும் வரான். அதே மாரி நானும் அவன் கூட வரேன். அதனால என்னோட ஹெல்த் கண்டிஷன்ங்கிறது என்னால கவனிக்க முடியல அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளுடைய பால் ஹேமனே சொல்லியிருக்காரு. அது இல்லாம என்னோட அ பையன் வந்து இப்ப ரெஸ்லிங் கரியருக்கு வரப்போறான். ஏன்னா, அவன வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா நான் கண்டிப்பா நான் கொண்டுட்டு வரணும். ஏன்னா, WWE எப்படி டாப்பா இருக்காங்களோ, அதே ரோமன் ரெயின்ஸ், பிராக் லெஸ்னர், சிஎம் பங்க் அப்படிங்கிற மாரி எவ்வளோ பெரிய ரெஸ்லர் இருக்காங்களோ, அவங்கள மாரியே நான் கண்டிப்பா என்னோட பையனையும் நான் மாத்தணும். ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளோடையும், ஒரு லட்சியத்தோடயும் நான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளுடைய பால் ஹேமன் சொல்லியிருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க. இது இல்லாம நம்முடைய அ அம் பால் ஹேமன் வந்து இப்ப நம்முடைய ரீசென்ட்டா இப்ப நம்முடைய ரோமனுக்கு தான் மேனேஜர் ரோல் பண்றாரு. இப்ப வந்து நம்முடைய சோலோ சிக்காவுக்கு பண்றாரு. இதுதான் அவரோட கடைசி மேனேஜர் ரோல். இதுக்கப்புறம் அவர் யார் கூடயும் மேனேஜர் ரோல் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் நம்முடைய பால் ஹேமன் இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரு. அப்படி இல்லாட்டியும் மனி இன் த பேங்க்க்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்ங்கிறது ரொம்பவும் லாங்கா ஆகப்போகுது. அவரோட ரிட்டர்ன்ங்கிறது கூடிய சீக்கிரத்தில இருக்காது. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்ப தெரிய வந்திருக்கு. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்கப் போற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கப் போற அந்த ஸ்மாக் டவுனுக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவாரு அப்படிங்கிற மாரி நம்மளுடைய WWE அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து நம்மளுடைய ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கப் போற நம்மளுடைய ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார் அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளுடைய WWE இப்ப அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்கப் போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வராதனால அந்த பிளேஸ்க்கு வந்து நம்மளுடைய WWE யாரெல்லாம் அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ராண்டி ஓர்டன், பேலி, அதுக்கப்புறம் நம்மளுடைய சாட் கேர்கில், அப்புறம் பியாங்கா பில்லார், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பியன் அதாவது மெயின் சாம்பியனான நம்முடைய கோடி, நம்மளுடைய எலே நைட்
இவங்கள தான் நம்மளுடைய WWE வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்கிறது இன்னமும் லாங்காக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்படுது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்கிறது இன்னமும் லாங்காக போகுது. ரோமன் ரெயின்ஸையே மிஞ்சுற அளவுக்கு நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிளை உருவாக்கிட்டாரு. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் பண்ணுறத எல்லாத்தையுமே நம்மளுடைய இப்போ சோலோ சிக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தா தான் அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஸ்டேபிளில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறா, சோலோ சிக்காவோட ஸ்டேபிளில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறா, இவங்களுக்கான மேட்ச் நடக்குமா, அதாவது ரெஸ்ல்மேனியா 40ல் என்ன மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அது இல்லாமல் நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் பார்ட் 3 வந்து நடக்க போகுது. அதை பற்றியும் ஒரு பர்டிகுலரான வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு வரும். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க நண்பா. இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா. அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் ஒரு லைக்கை தட்டி விடுங்க நண்பா.